பொங்கல்னாலே ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுவும் மெயினா மாட்டுப் பொங்கல் கிராமத்து சைடுல சொல்லவே வேணாம். கால்நடைகளுக்கு மட்டும் இல்ல, நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டிகளுக்கும் வந்து ரொம்ப நீட்டா சுத்தம் பண்ணி, ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருப்போம். இந்த டைம்ல நான் ரொம்ப முக்கியமான ஒரு வண்டிய பத்தி பேசணும். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் எக்ஸல் 100. எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு வண்டி. ஏன்னா நான் பழகுனதே வந்து டிவிஎஸ் எக்ஸல்ல தான். எங்க வீட்ல ஆல்ரெடி வந்து 3 எக்ஸல் இருக்கு. ஸோ எக்ஸல் வந்து 20 வருஷமா நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிவிஎஸ் வந்து இந்த வண்டியை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க, பெய்ட் ரிவ்யூ கிடையாது, ரிவ்யூ போடுங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணப்போ வந்து எனக்கு நான் ரெகுலரான ஒரு ரிவ்யூ போடணும்னு எனக்கு தோணலை. பிகாஸ் இந்த வண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸான வண்டி. ஏன்னா அவ்வளோ வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன், எல்லா எடிஷன்ஸும் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் ஃப்ரம் ஹார்ட் பேசலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிவிஎஸ் எக்ஸல் லோட் கேரிங் கெப்பாசிட்டியில் வந்து இந்த வண்டியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. மெயினாக நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, சபர்பில் இருக்கீங்க, நீங்கள் நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வண்டியை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் கூட பார்த்துட்ருக்கீங்க வீட்டில் நடந்ததை. ஸோ ரெண்டையும் சேர்த்து போடலான்னு சொன்னது. ஏன்னா ரெண்டுமே வந்து இந்த வண்டியும் சரி, நாங்கள் தோட்டத்தில் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, இந்த வண்டி இல்லாமல் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் செய்யவே முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 2 சிமெண்ட் மூட்டை கூட எடுத்துகிட்டு போவேன். டெய்லியும் வந்து பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 லிட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதும் இந்த வண்டியில் தான் எடுத்துகிட்டு போவோம். நான் மட்டும் இல்லை, தம்பி, அம்மா, தாத்தா எல்லாருமே வந்து ஓட்டுற வண்டி. டெய்லியும் இந்த வண்டி இருக்கவே மாட்டோம். அதுவும் இல்லாமல் நல்ல மைலேஜும் கொடுக்குற வண்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிவிஎஸ் எக்ஸல் 100ஓட வின் எடிஷன். ஸோ இந்த வின் எடிஷன் நார்மல் எக்ஸல் 100 கூட கம்பேர் பண்ணும்போது சில காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ப்ரீமியமான ஒரு ஸ்டேச்சர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. மிரர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் ஃபினிஷில், சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வண்டி இப்போ OBD2 கம்ப்ளைன்ஸ், E2O கம்ப்ளைன்ஸோடவும் இருக்குது. இந்த வண்டியில் இப்போதைக்கும் ஸ்பெஷல் ஆஃபராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொங்கலை முன்னிட்டு, பொங்கல் முடிஞ்சது பட் ஸ்டில் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா லோ டவுன் பேமெண்ட்டு 3333 ரூபாய்க்கு. இதே இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தமிழ்நாடுல வந்து பார்த்திங்கன்னா 43,999 ரூபா. ரொம்ப நல்ல வண்டி, ரொம்ப அஃபோர்டபுளான வண்டி. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டி வைஸ் அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். மீனாக சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வைடான சீட் இருக்கும். நீங்கள் வந்து எவ்ரிடே உட்காந்துட்டு போகலாம். 2 பேர், 3 பேருங்க, 4 பேர் கூட உட்காந்துட்டு போவோம். வீட்டுக்கும் தோட்டக்கும் பக்கம் தான். ஸோ அதனால் வந்து உட்காந்துட்டு போவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து என்ன தட்டினாலும் வந்து ஒன்றாகாது அப்படின்ற மாதிரி வண்டி. இந்த வண்டி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. மெயினாக வந்து ரியர் சீட் வந்து டிட்டாச்சபிள் ஆப்ஷனலாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் ஃப்ளோர் போர்ட் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஃப்ளோர் போர்டு, நீங்கள் எல்லா விஷயம் வச்சுக்கலாம். சைலன்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஐடச் ஸ்டார்ட்டு. ஸோ நீங்கள் வந்து வண்டியை அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கனாலும் எந்த இஷ்யூஸ் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இப்போ இருக்கிற என்ஜின் வந்து பழைய என்ஜின் கூட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜும் வந்து 15% அதிகம். ஓவரால் ரிஃபைன்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜின் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். 60 km/h கிட்ட வந்து டாப் ஸ்பீட் போகும், அவ்வளோதான் போகும். பிகாஸ் இந்த வண்டி வந்து இன்ட்ரடியூட் டு பி அ லோட் கேரியர். அப்புறம் மொபைல் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஃபார் மீ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வின் எடிஷன் வந்து நல்ல டீசெண்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்டு இட், நீங்கள் வந்து மெயினாக கிராமத்தில் இருக்கீங்க, என்ன மாதிரி எவ்ரிடே யூஸ்க்கு ஒரு வண்டி தேவைன்னா இந்த மொபைல் அடிச்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த வண்டியும் இல்லைங்க. ஃப்யூச்சரில் வருமா எனக்கு தெரியல, பட் இது வரைக்கும் இல்லை.